ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் பொண்ணு சரண்யா. ஓகேங்களா, இது வரைக்கும் நான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டதில்லை. திட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ ஏன் நான் திடீர்னு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவில் நிறைய பேர் எங்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஷினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணலாம், சரி ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா, அதனால தான் நான் இப்போ வீடியோ போட போகிறேன். என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை பற்றி இது வரைக்கும் நான் இந்த சேனலில் சொல்லவே இல்லை. என்னோடய இன்ட்ரோ தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, என் பேர் என்ன, என் ஊர் என்ன, நீ எங்கே படித்த, உன்னோட சொந்த ஊர் என்ன, ஏன் சேலம் பொண்ணு சரண்யான்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லை. இப்போ நான் ஒரு 2 வீக்ஸாக தொடர்ந்து லைவில் வந்துகிட்டே தான் இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேக்கில் சொல்கிறேன். டெய்லியும் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக என்ன காரணம், இவ்வளோ நாள் ஷார்ட்ஸ் போட்டு இப்போ வீடியோவில் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது அவங்க கேட்ட அந்த 5 கொஷினுக்கு மட்டும் நான் இப்போ ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, போகலாமா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேர் என்ன அப்படின்னு கேட்டவங்களுக்காக, என்னோடய பேர் வந்து சரண்யா. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து சிதம்பரம் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சேலம் பொண்ணு சரண்யான்னு சேனல் வச்சுருக்கீங்க, ஆனால் ஏன் சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான கொஷின் தான் அவங்க கேட்குறது. சேலம் பொண்ணு சரண்யான்னு ஏன் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்தது சேலம். அதனால் நம்மளோட ஐடென்டிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுனால சேலம் பொண்ணு சரண்யா அப்படின்னு வச்சேன். ஓகேங்களா, என்னோடய பேர் சரண்யா. நான் பிறந்தது சிதம்பரம். மொத்தம் 3 கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சேலத்தில் படிக்கலை. சேலம் காலேஜ் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் படித்த காலேஜு ஸ்கூலும் சொல்லிடுறேன். படித்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் படித்தேன். எல்கேஜி யூகேஜி எதுவுமே படிக்கல. ஃபஸ்ட்டு 1ஆவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். அப்புறம் காலேஜ் எங்கே போய் படிச்சிங்கன்னு கேட்டாங்க. பண்ருட்டின்னு சொன்னால் சிதம்பரத்துக்கும் பண்ருட்டிக்கும் என்ன லிங்க்கு, நீங்கள் ஏன் பண்ருட்டியில் போய் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் எனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்டில் கட் ஆஃப் மார்க்கே கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் கவுன்சிலிங் போகலான்னு போட்டேன். காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் எடுத்த மார்க்குக்கு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட்டே கிடைக்காதுன்னு விட்டாங்க. அதனால தான் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கவுன்சிலிங் போட்டு எனக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அங்கேயே போய் படிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து கடைசியாக எனக்கு பண்ருட்டியில் திருநாவலூர் என்ற ஏரியாவில் அன்னை தெரசா அப்படின்ற காலேஜ் தான் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப லாஸ்ட்டு. அப்புறம் டெய்லி எதில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது அவங்க கேட்ட இந்த 5 கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இனிமேல் வர வீடியோவில் நம்ம லைவில் நம்மளோட சப்ஸ்கிரைப்ஸ் கேட்குற கொஷினுக்கு இனி வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகேங்களா, இனிமேலுக்கு நம்மளோட சேனலில் இதே மாதிரி வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் ஷார்ட்ஸ் போட்டாலும் லைவ் போட்டாலும் வரும். வாங்க பேசலாம். ஓகேங்களா, வேறு என்ன சொல்கிறது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு 5 கொஷின்ஸ் நான் எடுத்து, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எல்லாமே மைண்டில் இருக்குது. நாளைக்கு அந்த ஒரு 5 கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இத்தனை என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேலம் பொண்ணு சரண்யாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவை எனக்கும் தேவை. டாட்டா, பாய் பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.